லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 14 தொடக்கம் 23. ஒரு நாள் இயேசு பேச்சிழந்த ஒருவரிடம் இருந்து பேயை ஓட்டினார். பேய் வெளியேறவே பேச்சற்ற அவர் பேசினார். கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்களுள் சிலர் பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்தில் இருந்து ஏதேனும் ஓர் அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய்ப்போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே, நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களைச் சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டிச் சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். சிந்தனை. இறையாட்சி பல்வேறு விதங்களில் எம்மிடம் வந்து கொண்டே இருக்கின்றது. இன்றைய நற்செய்தி வாசகம் இயேசு பேய் ஓட்டுவதையும் பேய் வெளியேறினவர் பேச தொடங்குவதையும் நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். இதை பார்த்து கொண்டு நின்றவர்களுள் சிலர் வியப்புற்று இயேசுவில் நம்பிக்கை கொள்கின்றனர். இன்னும் சிலர் வியப்புற்றாலும் இயேசு பேய் ஓட்டுவதை ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லாமல் அவரை விமர்சிக்கின்றனர். இயேசு பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே பேய்களை ஓட்டுகிறான் என்கின்றனர். இவர்கள் இயேசுவின் இறைத்தன்மையை ஏற்க மறுக்கின்றவர்கள். இவர்கள் இயேசு பேயோட்டியதை மறுக்கவில்லை. தங்கள் கண்களாலேயே இதனை அவர்கள் காண்கின்றார்கள். ஆயினும் இயேசுவின் இறைத்தன்மையை ஏற்க மறுத்ததால் அவர்கள் பகுத்தறிவற்ற ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள். இயேசு பேய்களின் தலைவனை கொண்டே பேய்களை ஓட்டுகிறார் என்று. இவர்களின் இத்தகைய நிலைப்பாடு மிகவும் ஆபத்தான நிலைப்பாடாகும். இது அவர்கள் மனம் மாற விரும்பாததன் வெளிப்பாடாகும். கடவுளின் வல்லமை இவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இவ்வாறு இறையாட்சி அவர்களிடம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அவர்கள் தமது ஆணவத்தாலும் தற்பெருமையாலும் அதனை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கவில்லை. இத்தகைய மறுதலிப்புகள் இன்றும் பரவலாக உள்ளதை நாம் காணலாம். இன்று எத்தனையோ இவ்வுலகு சார்ந்த தொடர்பு சாதனங்கள் இறையாட்சியின் விழுமியங்களை, அதன் வருகையை தமது முழு பலத்தோடு வன்முறையாக பகுத்தறிவற்ற விதங்களிலே புறக்கணித்து வருகின்றன. இதன் காரணமாக தீமை பலரை தவறான வழிகளில் இட்டு செல்ல அவர்கள் குழப்பங்களிலும் மயக்கங்களிலும் வீழ்ந்து விடுகின்றார்கள். இறையாட்சியின் வருகையை நம்பிக்கையோடும் திறந்த உள்ளத்தோடும் எதிர்கொள்பவர்கள் இந்த நற்செய்தியின் செய்தியால் நனையப் பெறுகின்றார்கள். வறண்ட தரிசு நிலம் தண்ணீரால் நனைவது போல இவர்களின் உள்ளங்களும் இருக்கும். இதனால் அவர்கள் வலிமை பெறுகின்றார்கள், ஊக்கமடைகின்றார்கள். தூய உணர்வுகளால் தூண்டப்பட்டு கடவுளின் ஆட்சியை மேலும் தேடி கண்டு கொள்கின்றார்கள். எமது உள்ளங்களை இன்று சீர்தூக்கி பார்ப்போம்.
ஏதாவது விதத்தில் நாம் மனம் மாற மறுதலித்துக் கொண்டிருக்கின்றோமா? கடவுளின் போதனைகளையும் திரு அவையின் படிப்பினைகளையும் வெறுக்கின்றவர்களா? இறையாட்சி இன்றும் என்றும் எம்மிடம் வந்து கொண்டே இருக்கிறது என்ற உண்மையை உணர்ந்து கொண்டு அதனை ஏற்றுக்கொள்ள மன்றாடுவோம். செபம். ஆண்டவரே, உமது இறையாட்சி எங்கள் உள்ளங்களிலே ஆட்சி செய்ய அருள் கூர்ந்தருளும். ஆமென்.